குளத்தூர்ல தோத்துட்டார். நான் அடுத்த நாள் தலைவருக்கு போன் பண்றேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னங்க இப்படி அப்படின்னா, அதை விடுங்க, நான் இப்ப நன்றி சொல்றதுக்காக போயிட்டு இருக்கிறேங்களா. அடுத்த நாள் நன்றி தெரிவிக்கிற கூட்டத்துல மக்கள் அத்தனை பேர் அழறாங்க. அவரது மட்டும் இல்ல, அன்பில் மகேஷ் போற இடத்துல, தம்பி தமிழர் பிரசண்டா போற இடத்துல, எங்க எப்படி என்ன எங்க எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு தெரியல. ஆயிருச்சு. பராசக்தி படத்துல நடிகர் சிவாஜி, பராசக்தி படம் பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. நடிகர் சிவாஜி அவர்கள் வந்து தன்னை தங்கச்சி பார்க்கறதுக்காக சென்னைக்கு வருவார். ரங்கூன்ல இருந்து வந்த இடத்துல வம்பு பண்ணி அவர் ஒரு கவர்ச்சி நடனத்தை கூப்பிட்டு போய், ஓ ரசிக்கும் சீமானேவா அஞ்சோலிக்கும் கொடை எழுந்து, அதுக்கு கலைஞர் அந்த பாட்டு எழுதினார் நினைக்கிறார். ஆமா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி நடிகர்களை வந்து அங்கிருந்து ரங்கூன்ல இருந்து வருவது வந்து பாக்கெட்டை பர்சல்ல பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருக்காங்க. சோத்துக்கே வழி இருக்காது. கவர்ச்சி நடனத்தை பார்க்க போய் அப்படிப்பட்ட பணக்கார ரங்கூன்ல இருந்து வந்து இங்க ரொம்ப, அப்பதான் தலைவர் வசனம், காண வந்த தங்கை கண்டே கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைப்பெண்ணாக, தங்கையின் பெயரோ கல்யாணி, ஆனால் கழித்துவ மாங்கல்யம் இல்லை, செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரடிந்து விட்டது, கண்ணிலே நீர் கையிலே பிள்ளை, கல்யாணி அழைத்தால் கல்யாணிக்காக நான் நினைத்தேன் அப்படின்னு சிவாஜி சார் பேசுவார் கலைஞருடைய வசனத்தை. அந்த மாதிரி எங்கேயோ கவர்ச்சி நடன பார்க்க போய் இருக்கிறதையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இது மறுபடியும் நம்ம ரிவைவ் வர்றதுக்கு இது எல்லாம் வந்து மறுபடியும் வந்து திமுக ஆட்சி வந்து அதை சரி பண்ணு, திமுக ஆட்சி வந்துதான் சரி பண்ணு. அநேகமா கலைஞர் அவர்களுடைய 104வது பிறந்த நாளுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் கலைஞர் 104வது பிறந்த நாள் நடக்கும்னு நினைக்கிறேன், நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது. இப்ப தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தது வந்து ஓரளவுக்கு நான் நல்லா யோசிச்சு பார்த்தா அவருக்கு நல்லது. கொஞ்சம் ஓய்வெடுக்க முடியும், நல்லா உடற்பயிற்சிகள் செய்ய முடியும், நல்லா மனசை இன்னும் தேர்த்திக்கிட்டு ஒரு ரெஸ்ட் தானே. பட் அவருக்கு அது ரெஸ்ட் கிடையாது. உழைப்பு தான் ரெஸ்ட். உழைப்பு தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ரெஸ்ட்.